உள்ளவரே உம்மை நான் நேசிப்பேன் எல்லாம் தேவ பிள்ளைகள் இசப்பாக்கு நேரம் சொல்லு ஆண்டவரே நான் எதையோ நினைச்சிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டப்பா என் வயசை வீணாக்கிட்டப்பா ஆண்டவரே நாட்களை நான் வீணாக்கிட்டப்பா இந்த நாளாவது தேவனை பார்த்து நீங்க கொடுத்த ஆத்துமா ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆயுசு நாட்கள் ஐயா அந்த ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே உண்மையே நேசிக்க உண்மையே பின்பற்றி ஓட தெய்வம் உதவி செய்வீராக துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனவாட்டியே குந்தி குந்தி நடந்ததெல்லாம் போதும் இனிமே என்ன காலம் இது எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற காலமா இருக்குது இவ்வளவு நாள் எப்படியா இருந்துட்டோம் உட்காந்து உட்காந்து அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும்ட்டு இனிமே யார் செய்யணும் நம்ம செய்யணும்னு ஏசப்பா விரும்புறாரு அதனாலதான் உட்காந்துட்டு இருக்காத மனவாட்டியை நீ என்ன பண்ணு எழுந்துடு குருட என்ன பண்றான் உட்காந்து தாவீதின் குமாரனே கூப்பிடும்போது அவர் என்ன பண்றாரு ஏசப்பா கைப்பிடிச்சு தூக்குகிறார் நம்ம ஏசப்பா தூக்கி விடுகிறவரா இருக்கிறார் மனிதர்கள் எப்பவுமே நம்மள என்ன பண்ணிட்டே இருப்பாங்க மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க கொட்டிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளையா ஆயிட்டோம் கொட்டை கொட்டைன்னா ஒன்னே இருக்கணும் உழிஞ்சுனே இருக்கணும் நிமிர்ந்த காலெல்லாம் என்ன ஆயிடுச்சு மறைஞ்சிச்சு நீ ஏசப்பா வந்தோடனே எப்படி ஆயிட்டோம் கொட்டுறதுக்கு இடம் கொடுத்துட்டோம் மட்டம் தட்டினே தான் இருப்பாங்க கொட்டிக்கினே ஆனா நம்ம ஆண்டவர் அப்படியேப்பட்டவர்கள் எழுப்பி விடுகிறவராய் இருக்கிறார் நம்மளை எப்பவுமே எழுப்பி விடுகிறவர் தான் விசேஷமாய் பெண்களை வேதத்திலே தேவன் அற்புதமாய் காட்டி கொண்டு வருகிறார் எப்படி காட்டுறாரு வீட்டுல என்ன வேலை செய் வீட்டுல என்ன பாரு நம்ம கஷ்டம் என்ன பண்ண மாட்டாங்க ஆனா ஆண்டவர் நம்மளுடைய ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட என்ன பண்ணுவார் நம்மள நினைச்சு பார்க்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே தேவனுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க தேவன் நம்மளை உயர்த்துவார் யாரும் உயர்த்தணும்னு அவசியம் கிடையாது ஏசப்பா முன்னாடி நம்ம தாழ்மை பட 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 இறுதி என்ன பண்ணுமா தாழ்மைப்படணும் இருதயம் தாழ்மைப்பட்டபடினால்தான் யார் பேசப்படுறாங்க இன்றைக்கும் மரியாள் பேசப்படுகிறார் தன்னை தாழ்த்தினார் எப்படி தாழ்த்தினா தரமட்டமா தாழ்த்தினா அடிமையா ஒப்பு கொடுக்கிறார் அடிமையானவங்க யாரும் சுதந்திரம் கொள்ள முடியாது அடிமையா ஒப்பு கொடுத்தா என்ன பண்ண அவங்க அதிகாரம் என்ன பண்ணாது ஆள முடியாது அவங்க பேச்சு எதுவுமே என்ன பண்ணாது எடுபடாது ஏன்னா எஜமா என்ன சொல்றாங்களோ அதுதான் என்ன ஆயிடுச்சு வேலைக்கார அடிமையா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்த மகள் அவர் அதனாலதான் இன்றைய நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க பேசப்படுறாங்க நம்ம யாரை பார்த்தோம் முதல்ல யாரை பார்த்தோம் எலிசபெத்தை பார்த்தோம் எலிசபெத்தை கூட ஒரு 2-3 வாரம் தான் என்ன பண்ணோம் பேசுவோம் ஆனா மரியாள் எடுக்க எடுக்க என்ன பண்ணிக்கொண்டே இருக்காங்க பேசிட்டு எப்படி தேவ தூதன் வந்து வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டார்களோ நீர் பாக்கியவதி என்று பெற்றுக்கொண்டார்களோ அவங்களை பத்தி பார்க்க பார்க்க இன்னும் தேவன் அதிகமாய் அவர்கள் என்ன பண்றாரு கனப்படுத்துறதுதான் பாக்குறேன் உட்காரும் போதெல்லாம் அவளை எப்படியெல்லாம் தேவன் கனப்படுத்துறாரு எடுத்து வாசிக்கும் ஆதாரமான எடுத்து வசனம் வாசிங்க 1 தீமோத்தி 2:10 எடுத்து வாசிங்கப்பா தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியையினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் அடக்க உடையவளாய் இருந்து எப்படி கற்றுக்கொள்ளணும்? அமைதலோடு என்ன பண்ணும்? பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கிட்ட சொல்றாரு, அடக்கத்தோடு அமைதலோடு நீங்க கற்றுக்கொள்ளும் போது, தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அமைதலோடு கேட்டாதான் அது என்ன பண்ண புரியும். அமைதல் இல்லாத நான் ஒண்ணு பேச நீங்க ஒண்ணு கேட்க அது என்ன பண்ணாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை யாரும் என்ன பண்ணாது, காயப்படுத்தும், உடைக்கும், அப்புறம் என்ன பண்ணும், உருவாக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்க 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 மரியாள் உயர்த்தப்பட்டார். முதல்ல எப்படியா இருந்துச்சு அந்த வாழ்த்துதல்? கலக்கமா இருந்துச்சு இருதயத்துக்கு. எப்படியா இருந்துச்சு? இது எப்படிப்பட்ட வாழ்த்துதலோன்ட்டு நினைக்கும் போது அது எப்படி இருந்துச்சு? இருதயத்துக்கு கலக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த வார்த்தைக்கு முழுமையா இடம் கொடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் என்ன பண்றாங்க? மரியாள் பேசப்படுகிறார். எடுத்து வாசிங்கப்பா. லூக்கா 1:46 இருந்து வாசிங்கப்பா. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா எது மகிமைப்படுத்தணுமா? இன்னைக்கு சபையில எல்லாரும் பாக்குறாங்க, ஊழியக்கார் பாக்குறாங்க, ஆராதனை என்ன பண்ணாதீங்க, மனுஷனுக்கு பண்ணாதீங்க. அவர் நம்ம கண்ண ஊர்லன்னா திட்டுவாரு, கை தட்டலன்னா என்ன பண்ணுவாரு, மெசேஜ்ல திட்டுவாரு. எது மகிமைப்படுத்தணுமா? ஆத்துமா தேவன் என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்தணுமா? அதை உணர்ந்த மரியாள் சொல்லுகிற. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணுது? மகிமைப்படுத்தணும். தேவ பிள்ளைய இன்னைக்கு சரீர ரீதியா என்ன பண்ண நம்ம தேவனை கை தட்டுறோம், ஆனா ஆத்துமா மகிமைப்படுத்துது ஏசப்பாவை. அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினைச்ச என்ன வரும்? என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் 1000-10,000 நினைச்சாலுமே ஆத்துமா என்ன பண்ணும்? அவரை மகிமைப்படுத்த. நீங்க நல்லவர் ஐயா, நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மண்ணோடு என்ன பண்ணிருப்போம்? மண்ணா போயிருப்பேன். அப்படி போகாதபடிக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்களே, அதனால என் ஆத்துமா என்ன பண்ணுவங்கள எப்பொழுதுமே கனம் பண்ணும். தேவனுக்கு முக்கியத்துவம் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஆத்துமா வேற எதுக்கு என்ன பண்ணாது? முக்கியத்துவம் கொடுக்காது. எதை காட்டிலும் தேவன் சுரந்தவர் என்று ஆத்துமாக்குள்ள நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தாவீதை போல வைராக்கியமா இருப்பீர்கள். தாவீது சொல்றேன், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே. ஆத்துமாவோடு கூட பேசுகிற தாவீதை தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறா. மரியாள் என்ன பண்றா? ஆத்துமா கிட்ட சொல்றா. தாவீது மாத்திரம் இல்ல, பெண்களும் பேசணும் ஆத்துமாவோடு கூட. அப்போது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துது. தாவீது மாத்திரம் இல்லங்க, பெண்களிலே சிறந்த மரியாள் தன் ஆத்துமா கிட்ட சொல்றா, தேவனை மகிமைப்படுத்து. ஏன்னா அவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார். எங்கேயோ அடிமையா இருந்த என்ன, யாருக்கும் தெரியாத என்ன, ஏசப்பா மாத்திரம் மரியாள் வயிற்றுல பிறக்கலன்னா மரியாள் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? இன்னைக்கு அம்மா அம்மான்னு பேசுறோம், அம்மா அவங்க அம்மா அம்மான்னு சொல்றோம். ஆனா ஏசப்பா மரியாள் வயிற்றுல பிறக்கலன்னா மரியாள் இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பாங்களா? அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பா நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கீங்க, நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சே இருக்காரு. இந்த ஜன கூட்டத்துல ஒருத்தர்லாம் என்ன பண்ணிருப்போம்? வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால இவங்க 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 என்ன பண்றோம்? நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கிறோம். ஏசப்பா இடம் கொடுத்தபடியினால் ஆத்மா பார்த்து சொல்றான். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணும்? மகிமைப்படுத்தணும். பெண்கள் கூட்டத்துல மனவாட்டியே, உன் ஆத்துமா தேவனை என்ன பண்ண இந்த வருஷத்துல மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் தேவன் இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார், மாதங்களை கொடுத்திருக்கிறார், வருஷங்களை கொடுத்திருக்கிறார், நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆத்துமால என்ன பண்ணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். பெண்கள், நான் பெண்கள் கூட்டத்துல எத்தனை நாள் எடுத்திருக்கேன், ஆனா யாருமே என்ன பண்ணல? ஆத்துமா கிட்ட
தாவீது தான் சொல்லியிருக்காரு, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத மறவாத. ஆனா மரியாள் சொல்லுகிற ஆத்துமா கிட்ட, ஆத்துமாவே என் தேவனை நோக்கி என்ன பண்ணு மகிமைப்படுத்தி. ஏன்னா இன்னைக்கு சுரந்தவளாய் பேசப்படுகிறதுக்கு யார் தான் காரணம்? ஏசப்பா தான் காரணம். அவர் மாத்திரம் இல்லைன்னா எங்கேயோ இருந்த மரியாள் இன்றைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பேசி இருக்க மாட்டாங்க. அதனால ஆத்துமா கிட்ட சொல்றேன், எது ஒன்னால மறந்து நீ கர்த்தரை மகிமைப்படுத்த என்ன பண்ணாத, மறக்காத மறக்காத. நீ மறந்தனா அவர் நம்மள மறந்து விடுவார். தேவப்பிள்ளைய அவர் மறந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. அவரை மறந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு நாள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்படியே அலைஞ்ச நாட்கள் உண்டு. அது கண்ணீரும் கஷ்டமும் நிந்தையும் நெருக்கமும் இருக்கும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்டா நம்ம இந்த பூமியில பிறந்தோன்னு இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது எது இருக்குதோ இல்லையா, சமாதானம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணும், ஆளுகை செய்யும். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே வாசிங்கப்பா, தொடர்ந்து வாசிங்கப்பா. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மரியாளுக்கு யார்தான் ரட்சகரு? யார்தான்? உள்ள பிள்ளை சொல்றாங்க. ஆனா அவளை ரட்சிக்கும்படி தேவன் அவள் வயிற்றிலே வந்தார். இன்றைக்கு நம் இருதயத்துல உள்ளத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைய அன்றைக்கு மரியாதை ரட்சிக்கும்படி எங்க வந்தாரு? வயிற்றிலே இடம் கொடுத்தார். அதனாலதான் அவள் ஆவி எங்க இருக்குது? வாசிங்கப்பா. என் ஆவி என் ரட்சகராகிய தேவனின் களி கூறுகிறது. நம்ம ரட்சிப்பு, நம்ம என்ன ரட்சித்ததற்காக நான் தேவன்ல என்ன பண்ண தினமும் களி கூறணும். நான் மட்டும் உலகத்துல இருந்திருந்தேனா, நான் மட்டும் ஏசப்பாக்குள்ள இல்லாம இருந்திருந்தேனா மண்ணோடு மண்ண என்ன பண்ணிருப்போம், போயிருப்போம். இன்னைக்கு யாருமே யாருக்கு என்ன பண்ணிருக்க தெரிஞ்சு இருக்காது. ஏசப்பா இருக்கிறதுனால இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்களே, அதனால ஆவி என்ன பண்ணுது, சந்தோஷத்தினால களி கூறுது. அதுக்கு என்ன வேணும்? களி கூறணும்னா அதுக்கு என்னப்பா வேணும்? கர்த்தருக்குள் களி கூறணும்னா என்ன வேணும்? யாரு? கர்த்தருக்குள் களி கூறணும்னா கேக்குறேன். அதுலயே போட்டிருக்கு ஆவியானவர் என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த ஆவி ஆத்மாவோடு சேர்ந்தாதான் கர்த்தர் செய்த நன்மையில ஒரு நாள் என்ன பண்ணாது, மறக்காது. ஒண்ணு ஆவியும் ஆத்மாவும் நினைக்கணும். அவ முதல்ல ஆத்மாவை ஒப்பு கொடுக்குற, அப்புறம் என்ன பண்ற, ஆவியோடு கூட சொல்ற என் ரட்சகர் என்ன பண்ணு களி கூறு. ஸ்திரீகள் எல்லாவற்றிலும் சட்டுன்னு பலவீனம் ஆயிடுவோம், சட்டுன்னு கோபம் ஆயிடும், சட்டுன்னு சோகம் ஆயிடும். ஆனா ஆவியில பலம் கொண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, எது வந்தாலும் சரி வரலனாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, என்ன காக்கிறவர் யார்தான்? ஏசப்பாதான். என் ஆத்மாவை காக்கிறவர் யார்தான்? அவர்தான். என் ஆவியை காக்கிறவர் யார்தான்? அவர்தான். ஆவியில ஒரு பலன் அடைந்தவர்களா காணப்படுவோம். மரியாதைக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்த போதிலும் அவர் ஆத்மா மகிழ்கிறது, ஆவி என்ன பண்ணுது, களி கூறுகிறது. எனக்கு களி கூறுதல வர மாட்டேது, ஆவி இல்ல. என்ன? ஆவி இல்ல, மகிழ்ச்சியும் வர மாட்டேது. என்ன? ஆத்மால கர்த்தர் இல்ல. எல்லாம் இருந்துச்சுன்னா தேவனுக்குள்ள எப்பொழுதும் நம்ம எது நடந்தாலும் சந்தோஷமா இருப்போம், எது நடந்தாலும் மனரம்யமா இருக்கும், எது நடந்தாலும் கற்றுக்கொள்ள தேவன் இதை அனுமதிக்கிற என்ன பண்ண நம்மளுக்குள்ள பலப்படுத்தும். வாசிங்கப்பா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் நம்மள என்ன பண்ணோம், நம்ம அடிமையை பார்க்கிறது ஒரே ஒருத்தர் தாங்க. நம்ம கஷ்டத்தை பார்க்கிறவர் யார் மட்டும்தான்? கூட இருக்கிறவங்களுக்கே நம்மளுடைய கஷ்டம், நம்ம சந்தோஷமா இருக்குமா, நம்ம துக்கமா இருக்குமா, பலவீனமா இருக்குமான்ட்டு யாருக்குமே என்ன பண்ணாது தெரியாது. ஏன்னா அவங்க என்னத்தை பாக்குறாங்க,
முகத்தை பாக்குறாங்க. நம்ம சிரிச்சு சிரிச்சு பேசினா இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா நம்ம ஆண்டவர் என்னத்தை பாக்குறாரா? இருதயத்தை பார்க்கிறவர் சொல்லுகிறார். அந்த இருதயத்தை பார்த்த உடனே மரியாதை சொல்லுகிறார். அவர் என்ன பண்றாரு? வாசிங்கப்பா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை பார்க்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே. தாழ்மையா இருக்கும்போது நம்மள யாராவது பார்ப்பாங்களா? பார்ப்பாங்களா? தாழ்மையா இருக்கும்போது யாராவது பார்ப்பாங்களா? நம்மள யாருமே பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆள் பார்க்குற மாதிரி இருந்து கொஞ்சம் வசதியா இருந்து அப்படி இருந்தாதான் நம்மள என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தேடி வருவாங்க. ஆனா ஆண்டவர் தாழ்மையை நோக்கி பார்த்து வந்தார். தாழ்மையை நோக்கி பார்த்து வரும்போது வாசிங்கப்பா. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் இன்றைக்கும் தேவ பிள்ளைய மரியாதை பார்த்து பாக்கியவதி. அவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவதி. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்கப்பா? ஏசப்பாவுடைய அம்மாவா இருக்கிறதுனால அவங்க யார்தான்? பாக்கியவதி. இன்னைக்கு ஏசப்பாக்கு நம்ம பிள்ளைங்களா இருக்கிறதுனால யார்தான்? பாக்கியவதி. தன்னை தாழ்த்தி யாருக்கு அம்மாவாயிட்டாங்க? அவங்க கடவுளுக்கே அம்மாவாயிட்டாங்க. அதனால அவர்கள் பாக்கியவதி. இன்றைக்கு ஏசப்பா நம்மளுக்கு எப்படியா இருக்காரு? தகப்பனா இருந்தா தகப்பன், தாயா இருந்தா நீங்க எப்படி கூப்பிடுறீங்களோ அவர் அப்படி வருவார். அதனால நம்ம எப்படியாப்பட்டவர் தான்? பாக்கியவதி தான். ஏன்னா வேதம் சொல்றது, தகப்பனும் தாயும் என்னை மறந்து போகலாம், உறவினரோ உதவி தந்தலாம், கண்டவரா தெருவிலே என்னை விடுவாரோ, கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். மகளே, நம்மளை காக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல யார் நம்மள மறந்து போனாலும், யார் நம்மள கைவிட்டாலும், தேவன் தகப்பனை போல தாயை போல பார்க்கிறபடினால் நீயே நானே எப்படியாப்பட்டவர் தான்? பாக்கியவான், பாக்கியவதி தான். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாருக்காக ஏசப்பா என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. ஆனா யாருக்காக யாரை விட்டுறோம்? இன்னைக்கு நம்ம வீட்டுல கஷ்டம், கண்ணீர், கவலை, குழப்பங்கள் வருது, இருள் சூழ்கிறது. எதனால சொல்லுங்க? யாருக்காக யாரை விட்டுட்டோம்? ஏசப்பா விட்டுட்டோம். ஆனா மரியாதை எது நடந்த போதிலும், இனிமேதான் நடக்க போகுது, எல்லாமே நடந்த போதிலும் யாரை விட்டு கொடுக்கல? ஏசப்பா ஒரு இடத்துல விட்டு கொடுக்காதபடினால்தான் அவர் இன்றைக்கும் பாக்கியவதியாய் பேசப்படுது. வாழ்க்கையில நீங்க என்னைக்கு ஏசப்பா பிடிச்சு கொள்றீங்களோ அந்த நாள் முதல் கொண்டு நீங்க உறுதியாய் பற்றி கொண்டீங்கன்னா நீங்களும் நானும் தான் பாக்கியவதி. வாசிங்கப்பா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமை உடையவர் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறாரா? வாசிங்கப்பா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தையில வல்லமை உண்டு என்று என்ன பண்ண ஆரம்பத்துல சொன்ன. அவர் மரித்து போய் கிடக்கிற என்ன பண்ணார்? அவரு உயிர்ப்பிக்கிறார். நீ ஒரு இடத்துல மரிச்சு போய் சோர்வா கிடக்குற, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிரியை செய்ய மாட்டேன்னு நீ நினைச்சனா அவர் என்ன பண்ணாரு? அவருடைய வார்த்தைகளை அனுப்பி உன்னை எழுப்புவார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண? உயிர்ப்பிக்கமா. வாசிக்கப்பா. வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்கிறார். அவருடைய நாம ஏன் நம்ம பரிசுத்தமாக்க விரும்புகிறார் சொல்லுங்க? ஏன்னா
இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவி யாருக்குள்ள அனுப்புறாரு? மரியாளுக்குள்ள அனுப்புறாரு. அந்த ஆவி நம்மளுக்குள்ள என்ன பண்ணும்? வரணும். ஏன்னா அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. தேவக்குள்ளைய நம்ம கர்த்தருக்குள் இல்லாத போது எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள் வரும்போது முதலாவது என்னதான் தேவைப்படுது? பரிசுத்தம் தேவைப்படுது. மரியாளுக்கு அதனாலதான் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ற? தேவன் பிறக்க விரும்புகிறார். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு என்ன பண்ணுது? உள்ளது. என்ன பண்ணமா? கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படணும். தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள் வரும்போது என்ன பண்ணும்? பயம் இருக்கணும். அந்த நற்கிரியைகளை படிக்கும் போது நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, தகுதியான வஸ்திரத்தினால, ஞானத்தினால, தெளிந்த புத்தினால், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினால் என்ன பண்ணும்? தங்களை என்ன பண்ணும்? அலங்கரிக்கணும். தேவ பக்தி இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு அலங்கரிக்க முடியும். தேவ பக்தி வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பயந்துச்சுன்னா ஒரு காரியத்தை மீறி என்ன பண்ணாது? செய்யாது. அது எத்தனை வயதா இருந்தாலும் சரி. ஒரு 5 வயசுல பயப்படலாம், ஒரு 10 வயசுல பயப்படலாம், ஒரு 15 வயசுல என்ன பண்ணலாம்? பயப்படலாம். ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் பயப்படணும்னால, ஏன்னா அவங்க மெச்சூர் ஆயிடுறாங்க. அது அப்பவும் பயப்படுறாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள கனம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏசப்பா நம்மளுக்கு ஏசப்பாக்கு நம்ம பயப்படுறோம்னா அவர் என்ன பண்றோம்? கனம் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்களே, அதற்கு நான் என்ன பண்ணோம்? உங்களுடைய நாமத்துக்கு நானு பயந்துதான் இருக்கணும். பயப்படாம அநேக காரியத்துல போய் மாட்டிக்கிறது என்ன பண்ணுது? உண்டுதானே. பயம் இல்லாதபடிக்கு, ஏசப்பாக்கு பயம் இல்லாதபடிக்கு அநேக நாட்கள் என்ன பண்ணிருக்கோம்? கழிச்சிருக்கோம். ஆனா மரியாள் சொல்லுகிறா, வாசிங்கப்பா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, இன்றைக்கு நீ பயந்தனா நாளைக்கு உன் பிள்ளைங்க பயப்படும். ஏன்னா நம்மள பாக்குறாங்க. அதுதான் சொல்ல வர தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நம்ம சன்னதிக்கு யாருக்கு மாடல் சொல்லுங்க? நம்ம சன்னதிக்கு யார் மாடல்? யார்தான் மாடல்? யார்தான் மாடல்? நல்லாதான் சொல்லுங்களா? பிள்ளைங்களை கேட்கும் போது மட்டும் வாய் எப்படி கிழியுது, சிரிப்பு வருது பிள்ளைங்களை எல்லாம் சொல்லும் போது. ஆனா பெற்றோர்களுக்கு சொல்லும் போது எப்படி ஆயிடுது? பிள்ளைகளுக்கு யார்தான் மாடல்? இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரையும் சொல்ற. நம்ம அப்பா அம்மா என்ன பண்ண முடியல சொல்ல? ஏன்னா அவங்க எப்படியாப்பட்டவங்க? கர்த்தரை அறியாதவர்கள். ஆனா இன்றைக்கு நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு யார்தான் மாடல்? நம்ம சபைக்கு யார்தான் மாடல்? இந்த தெருவுக்கு யார்தான் மாடல்? ஏசப்பா காண்பிக்கிறவர்கள் நம்ம தான் என்ன பண்ண? ஏசப்பாக்கு சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதனால மரியாள் மறுபடியும் ஏசப்பாக்கு என்ன பண்றாரு? சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்கள் தலைமுறை தலைமுறை என்ன வருமா? வாசிங்கப்பா, அவருடைய இரக்கம். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது உங்களுக்கு மாத்திரம் கிடைக்காது. இரக்கமோ கிருபையோ யாருக்கு கிடைக்குமா? தலைமுறை தலைமுறைக்கு என்ன பண்ணுவார்? தேவன் கொடுப்பார். ஆனா பயத்தின் ஆவி இருக்கணும் தேவ பிள்ளையே. பயம் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துல வந்தோன்னு நினைச்சுக்கீங்க. யார் அடிச்சாரு? பயம் இல்லாதபடிக்கு உடன்படிக்கையை பெட்டி தொட்டதுக்காக ஒருவனை அடிச்சாரு. யாரு? ஊசியாவை என்ன பண்ண தேவன்? ஏன்னா பயம் இல்ல, அது பரிசுத்தமுள்ள பெட்டி, அது பரிசுத்தமான வார்த்தை. அதை நம்ம பிரசங்கித்தாலும் சரி கேட்டாலும் சரி அதுக்குள்ள என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை செய்யும். வாசிங்கப்பா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே
வாசிங்கப்பா அந்த வார்த்தையை. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை எங்க வந்துச்சா? எங்க வந்துச்சா? இருதய சிந்தையினால் என்ன வந்துச்சா? அகந்த வந்துச்சா? தேவ பிள்ளையே, இரக்கமும் கிடைக்கும். நீ தாழ்த்துனா உன் தலைமுறைக்கு என்ன வரும்? தலைமுறைக்கு தேவன் நெருங்க செய்வார். ஆனா நீங்க மனம் மேட்டிமையா இருதய சிந்தையில நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்றாரு சுதறடிக்கப்படுவோம். எப்படி வாசிங்கப்பா. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்த. இருதயத்துல மாத்திரம் நம்மளுக்கு அகந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, தேவன் நானாக இருந்தாலும் சிதறடிக்க செய்வார். தேவ பிள்ளையே, தேவன் நம்மளுக்கு இந்த கனத்தை மேன்மையெல்லாம் கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? நம்ம சிதறி போகிறதுக்கு இல்ல, சிந்தையில அகந்த வரத்துக்கு இல்ல, தன்னை தாழ்த்தி கிருபையை பெற்றுக்கொண்ட மரியாதை போல நம்ம உருவாக்கணும். தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதனால சிந்தையில கூட நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? அகந்த வரக்கூடாது. இருதயத்தை அது என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும். அகந்தை உள்ள சிந்தை நம்ம இருதயத்தை என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும். அது நம்மளுடைய வாழ்க்கையில உருவாக்காது, சிதறடிக்க செய்யுமா? வாசிங்கப்பா. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையை மரியாளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர 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 எல்லா காரியத்தையும் வெளிப்படைய என்ன பண்றார்? சொல்லுகிறார். ஏன்னா அவளை தாழ்த்தி எல்லாவற்றையும் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டபடியினால அவள் சொல்லுகிறார். வாசிங்கப்பா அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. பலவான்களை உனக்காக எனக்காக தேவன் பலவான்களை கூட தள்ள எப்படியா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். உனக்காக எனக்காக இருதய சிந்தையில மேட்டிமையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் தேவன் தள்ளுவார். பலவான்களை தள்ளுவார் நம்மளுக்காக. ஆனா அவர் முன்னாடி நம்ம எப்படியா இருக்கணும்? பலவான தள்ளுனா தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இல்லன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வாசிங்கப்பா. இல்ல, பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் அநேக தாழ்மைகளை குறித்த, ஏன்னா மரியாள் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தினபடியினால் தான் இன்றைக்கு என்ன பண்றா? பேசப்படுகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் நம்மளுக்குள்ள என்ன விரும்பணும்னு நினைக்கிறாரு? தாழ்மையை பெற்றுக்கொள்ளுங்க. தாழ்மையை பெற்றுக்கொள்ளுங்க. இரக்கத்தை என்ன பண்ணுவீங்க? பெறுவீங்க. உங்களுக்காக பலவானையே தள்ளுவார் தேவன். எல்லா இடத்திலும் தாழ்மையை தேவன் பெரியவராக இருக்கிறார். பரலோகத்தை விட்டு உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணாரு? அவரு வந்தாரு. ஆனா ஒரு இடத்துல மேன்மை என்ன பண்ணவரு காட்டல, அவருடைய தாழ்மையை தான் காட்டினாரு. ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்ய என்ன பண்ணாரு? குமாரன் இங்கே வந்தார். அதே போலதான் மரியாள் என்ன பண்றா? தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நம்ம இடத்துல என்ன பண்றாரு? சில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. சிந்தையில எப்பவுமே மேன்மை வராத வச்சுக்கீங்க. இருதயத்தை எப்படி வச்சுக்கீங்க? பரிசுத்தமா வச்சுக்கீங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் மகிமையான காரியங்களை செஞ்சிருக்க. ஆத்துமா கிட்ட சொல்லுங்க, அவர் மகிமையான காரியங்களை செஞ்சாரு. களி கூறுங்க. அவருடைய நன்மைகளை இரக்கத்தை பத்தி பேசி என்ன பண்ணுங்க? களி கூறுங்க. நீ எதையோ நினைச்சு கவலைப்படுறோம், ஆனா ஆத்துமா கிட்ட சொல்லுங்க, அவர் மகிமையான காரியங்களை எனக்காக உங்களுக்காக செஞ்சிருக்கார். அவர் ரட்சிக்கும்படி அவர் இரக்கமான காரியங்கள் உங்களுக்காக எனக்காக செஞ்சிருக்கார். உங்களுக்காக எனக்காக பலவானையே தள்ளுவார். ஆனா நம்ம இருதயம் தாழ்த்தப்படுது. மரியாதை போல என்ன பண்ண? நம்ம இருதயம் தாழ்த்த பண்ண எல்லார கண்களை மூடு. ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, நான் துதிக்கிற ராஜா. அப்பா, மரியாதை போல ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே அப்பா அவர்கள் எவ்வளவு ஞானமாய் பேசுகிறார்கள் ஐயா.
சப்பா எங்கள் இருதய சிதறி போகாதபடிக்கு, எங்கள் சிந்தை வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை தாழ்த்தும் போது ஆண்டவரே எங்களுக்காக பலவானையே தள்ள நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே மரியாதை பாக்கியவதியாய் மாற்றினது போல அப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனே எங்களையும் நீங்கள் பாக்கியவதியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீரையா. எங்களை எழுப்ப நீங்க வல்லவராய் இருக்கிறீரையா. மனவாட்டியே நீ எழுந்துடு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்க இன்னும் அமர்ந்திருக்காதபடிக்கு எழுந்து காரியத்தை செய்யத்தக்கதாய் தேவனே எங்களுக்கு உதவி செய்கிறார். அன்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறையா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளானவர் மரியாதை போல தன்னை தாழ்த்த தெய்வமே உதவி செய்கிறார், உதவி செய்வீராக ஐயா. ஆண்டவரே அன்பின் கருத்துக்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.